இந்த குடும்பத்தினர் ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்விலே அவர்கள் ஆன்மீக பணிகள், சமூக பணிகள், திருச்சபை பணிகள் என்று சொல்லி பலதரப்பட்ட பணிகளையும் ஒன்றாக இணைத்து இந்த உலகத்திலே வாழ்விலே அவர்கள் மற்றவர்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக அமைந்த ஒரு குடும்பம் எங்களுடைய மோசஸ் தாத்தாவினுடைய குடும்பம். அவரை நாங்கள் மோசஸ் தாத்தா என்று தான் செல்லமாக அழைப்போம். அதே போல அவருடைய பணிகள் எல்லாமே இறையரசினை கட்டி எழுப்புகின்ற பணிகளாகவே காணப்பட்டன. இந்த பெருமதியான ஆன்மாக்களை மோசஸ் தாத்தா குடும்பத்தினர் இன்பமாக அவர்களை நாங்கள் இறைவனிடையிலே ஒப்படைத்து விட்டோம் என்ற ஒரு நல்ல கிறிஸ்தவ விழுமியத்தோடு நாங்கள் அவர்கள் பெரிய வீட்டிலே இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது எங்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கை. ஆனாலும் கூட இந்த குடும்பத்தின் ஒவ்வொருவரும் எங்களுடைய மத்தியிலே இல்லையே இந்த இயக்கம் எங்களை இல்லாமல் இருக்க செய்யவும் இல்லை. ஒரு பக்கத்திலே இன்பம், மற்றொரு பக்கத்திலே துன்பம். இன்பமும் துன்பமும் கலந்த இந்த வேளையிலே கூட அவர்கள் எங்களோடு இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்க மாட்டார்களா என்ற ஆனந்தமும் எங்களுடைய வாழ்விலே இருக்கத்தான் செய்கின்றது. மோசஸ் தாத்தா முதலாவதாக மோசஸ் குடும்பத்தார் முதலாவது ஆலமரம் 47 வருடங்களுக்கு முன்னதாக முதலாவது சரிந்தது. நாங்கள் செல்லமாக அழைக்கின்ற இந்த மோசஸ் தாத்தா பிளாக்ஃபார்ட் சமையிலே இருக்கின்ற ஒரு தோட்ட பாடசாலை அதிபராக அவர் கடமையாற்றினார். அவரை நான் சின்ன காலத்துல பார்த்திருந்த பொழுது அவர் கோட் போட்டிருப்பாங்க, வெட்டி ஒன்று போட்டிருப்பாங்க. அதே நேரத்துல அவர் அங்க இருக்கிற பிள்ளைகளுடைய அறிவு பசியை தீர்த்தவர்கள் எங்களுடைய மோசஸ் குடும்பத்தின் தாத்தான்னு நான் சொல்லுவேன். இப்ப இந்த அவர் அது மட்டும் அவருடைய பணியாக நாங்கள் அவரை கருதையில அவர் ஆலயத்துக்கு எப்பயுமே ஒரு வயலினோட தான் வருவாங்க. வயலின வந்துட்டு நாங்களாம் சின்ன பிள்ளையாடுனா வயலின வந்துட்டு வயலின வச்சுக்கிட்டு அவங்க பாட்டு படிப்பாங்க இந்த கிறிஸ்தவ கீர்த்தனைகள். இப்ப வயலின் இசையில் ஒரு பிரியனாகத்தான் எங்களுடைய மோசஸ் தாத்தா இருந்தாங்க. ஆகவே அவருடைய பணியை பற்றி நான் இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், காலமும் நேரமும் இடம் கொடுக்கல. அதை தொடர்ந்து அவருடைய சின்ன சம்பளம் தான், உங்களுக்கு பெரிய பணக்காரங்களான வாழையில சின்ன சம்பளம். ஆனா அந்த சின்ன சம்பளத்துல 10 பிள்ளைகளையும் மிகவும் அழகாக ஆன்மீகத்துக்குள்ளையும் அதே போல அவருடைய உயர்ந்த நிலையில அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களை வளர்த்தாங்க. அதே போல அவங்க நிறைய பேர் கொள்வாரு. அதே போல எங்களுடைய பாட்டி நாங்க ரோசரி அம்மா அவங்க ஜெப வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்களுக்கு அவங்க எந்த வேலையும் செய்யலாம். ஜெபத்துல 10 பிள்ளைகளையும் பெரிய கல்விமானாக ஆக்குனவங்க இந்த ரோசரி பாட்டியம்மா பாட்டின்னு சொல்றோம் நாங்க. அப்ப பாருங்க, அவங்களுடைய ஜெப வாழ்க்கை இவருடைய கிறிஸ்தவ பணிகள் என்று சொல்லுவார். 2 பேரும் சேர்ந்து 10 பிள்ளைகளையும் அருமையாக ஆன்மீகத்துக்குள்ளையும் சமூகத்துக்குள்ளையும் வளர்த்தெடுத்தவங்க தான் எங்களுடைய மோசஸ் தாத்தா குடும்பத்தின் ஆலமரங்களாக திகழ்ந்த எங்களுடைய தாத்தாவும் பாட்டும். அதை தொடர்ந்து முதலாவதாக என்னுடைய மாமாவும் நாங்க பார்க்கிறேன், ஞானக்கமான்னு நாங்க சொல்லுவோம், ஜெசுபியான். இவர் அந்த காலத்துல, இப்ப இல்ல, அந்த காலத்துல ஒரு ஆங்கில ஆசிரியர். அவர் ஆங்கில ஆசிரியராக மேலியா பரிசுத்த திருத்துவ கல்லூரியில முதலாவது ஆசிரியராக இருந்து அதை தொடர்ந்து அவர் ஒரு அதிபராக பணியாற்றி பெரிய ஒரு சேவைய ஆங்கில கல்வியை அநேகரை கூட்டியவர் தான் ஞான ஜெசுபியான் மாமான்னு சொல்றேன். அதே போல அவர் ரொம்ப அழகா ஊத்துவாங்க. எனக்கு இன்னும் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ரொம்ப நீட்டா அழகா ஊத்திட்டு தான் இருப்பாங்க எப்பயும். அடுத்தது அவங்க கடைசியா இறுதியாக பெயிண்ட் சோம்ல பலருடைய வேண்டுகோளுக்கு நாங்க பெயிண்ட் சோம அவங்க பொருட்படுத்தி நடத்தினாங்க. ஆனாலும் இறைவனுடைய சித்தம் அவர் கூடிய சீக்கிரத்துல எங்களை விட்டு விரும்பி செல்ல வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டது. அதை தொடர்ந்து எங்களுடைய அடுத்த குடும்பத்துல முக்கியமாக நாங்க எங்க சித்தின்னு சொல்லுவோம். அப்ப எங்க சித்தி அவங்களும் ஒரு அதிபராக அவங்களும் சங்குவாரி தோட்டத்துல பணியாற்றினாங்க. அநேக பிள்ளைகளுக்கு அறிவு பசிய தீர்த்தவங்க அவங்க. அதே மாதிரி அடுத்து நம்ம பார்த்தோம்னா ஜெயகமா சொல்லுவோம், அவரு ஒரு ஒரு ஜனவாசம் மேல ஒரு லீடராக கடமையாற்றி அந்த நேரத்துல அவரு
கிளாப்புகள் மட்டும் செய்யல, அங்க இருந்த அனைவருடையும் மலையக மக்களுக்காக, அந்த தோட்டத்து மக்களுக்காகவும் அவர் இணைந்து பணியாற்றிய ஒருவர் தான் ஜேக்கப் மாமா. அதை தொடர்ந்து நாங்க எங்களுடைய ராஜேந்திரன் அம்மாவை நாங்க எடுத்தா அவர் பல இடங்கள்ல வேலை செஞ்சாங்க. பல இடங்கள்ல வேலை செய்து இறுதியாக இந்த திருச்சபையில ரொம்ப காலமா பணியாற்றின ஒருவராக நாங்கள் அவரை காண்றோம். அதே மாதிரி தொடர்ந்து அடுத்ததாக நாங்க இன்னுமாக ஜான் கடைசி மாமா அவங்களை நாங்க காட்டுராஜான்னு சொல்லுவோம். அடிக்கடி காட்டுராஜா காட்டுராஜான்னு அவங்களை பிடிச்சி தெரியுமோ. அப்ப அவங்க ரொம்ப நல்ல என்ன அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்ப அவங்களும் எங்களோட இறுதியாக அவரும் கூடிய சீக்கிரத்துல இந்த விட்டு பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதே போல இன்னுமாக நாங்க பார்க்குற நேரம் அதே போல் அது இறுதியாக நாங்க அண்மையில சந்தித்த ஒரு சாவு மார்கரெட் எடுத்து பார்க்குற நேரம் மார்கரெட் வந்து அவங்க ஒரு ஸ்டேட்ல ஒரு பிரச்சனை வச்சு விடுதிகளை பிள்ளைகளை பராமரிக்கிற ஒரு பொறுப்புல அவங்க அங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்ப அவங்களோட பிள்ளைகள காட்டின அன்பு பாராட்டத்தக்கது. அதே நேரத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவங்க அது மட்டும் இல்ல, அவங்க வீடு விடா கூட அந்த வீடுகளுக்கும் போய் பார்ப்பாங்கன்னா அந்த பேரண்ட்ஸையும் அந்த பெற்றோர்களையும் போயிட்டு சந்திக்கிற ஒருவங்களாக அவங்களும் இருந்தாங்க. அப்ப எப்படி நாங்க அடுத்ததான் முக்கியமா நாம் எங்களுடைய அவரை அர்ப்பணி விட்ட பாடல்னு சொல்லுவோம். எங்களுடைய திருச்சபையில வாரியர்களை திருச்சபையில ஒரு 7 வருடத்துக்கு மேலாக அவர் எங்களுக்கு போதகராக பணியாற்றிய ஒருத்தர் தான் விட்டபுத்தர். அப்ப இவரை நான் நகைச்சுவையா சின்ன சம்பவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்றேன். ஒருக்கா அவர் வந்து சொன்னாரு, சிவமல்ல எப்படி மேடையில வீட்டுல இருந்து நான் வீட்டு பீலியில குடிச்சிட்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாரு. வீட்டு பீலியில குடிச்சிட்டு வந்தீங்க நாமெல்லாம் ரொம்ப யோசிச்சோம், என்னடா வீடுகளையும் பீலி இருக்கான்னு சொல்லி. அப்ப அப்படி அந்த மாதிரி வந்து சிவமணியும் நடத்தி எல்லாம் முடிச்சுட்டு பிறகு அவர் அதை தொடர்ந்து அந்த நேரத்துல அடுத்த வாரத்துல எங்களுடைய ஆட்சிக்கு நம்பிமாள் விக்ரமன் அவர் தான் ஆட்சிக்கு இருந்தார், பணி முதல்வராக இருந்தார். அப்ப அவர் வந்து ஒரு நாள் சொன்னாரு, நாங்கெல்லாம் அப்படி சாப்பிட்டு இருக்க நேரம், அதாவது அவர் வாத விக்டமோசஸ நாங்க பூ போட்டு கும்பிடணும் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னா அவர் அந்த கஷ்டத்திலையும் அவர் என்ன செய்தாருன்னா சடைச்சு போகாம வீடு முழுக்க ஒழுகுது. அந்த நேரத்திலையும் அந்த வீட்டுல இருந்து 3 பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க, ஆனந்தி எல்லாரும் இருக்கிறாங்க. அப்ப அப்படி அந்த கஷ்டமான சூழ்நிலையில இறைப்பணி செய்தவர் தான் அர்ப்பணி விக்டமோசஸ். அவரை நாங்கள் மறக்கவும் முடியாது. அதே தொடர்ந்து அந்த வேளையில எங்களுடைய ஃபாதர் மைக்கேல் ஆலயத்துக்கு வந்தார். ஆலயத்துக்கு பொறுப்பேற்ற உடனே அவர் வந்து சொன்னது, எனக்கு ஒரு கால் பண்ணாரு, உடனே வீட்டுக்கு வாங்கிட்டு. நாங்கள் இப்போ ஒன்ஸா போனோம். அவர் சொன்னாரு, நாளைக்கு இந்த வீடை கட்ட தொடங்கணும், அப்படி இந்த வீட்டுல உடனடியாக இந்த விக்கரேஜ் மாற்றி அமைக்கப்படணும்னு சொல்லி உடனடியா அந்த வீட்டு வேலையை செய்து இன்றைக்கு அழகான ஒரு குருமனை எங்களுடைய ஆலயத்திலே இருக்கின்றது. அப்ப இப்படி அந்த அளவுக்கு பணியாற்றியவர் விக்டமோசஸ். அப்ப இந்த அருட்பணியாளர். ஆகவே இப்படி எல்லா குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் நாம பார்க்கிற நேரம் உண்மையிலேயே அவருடைய வாழ்வு மிகவும் அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களை செய்து இன்றைக்கு இறைவனுடைய பேரின்ப வீட்டிலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிச்சயமாக நாங்களும் அவரை சந்திக்கத்தான் போகின்றோம். அந்த விசுவாசத்துக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். அதை தொடர்ந்து நாங்கள் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் கலந்து கொள்றேன். அதாவது இந்த நேரத்திலையும் கூட 3 சகோதரி 3 பேர் எங்கட முஸ்தாதா குடும்பத்துல இருக்கிறாங்க, எங்கட இருக்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்ப அப்படி இருக்கிற நேரம் இந்த இவங்களும் இன்றைக்கு உண்மையிலே இப்படி இவ்வளவு பேரை நினைச்சு இப்படி ஒரு வழிபாடு செய்ததற்காக நான் நன்றி கூறுறேன் நம்மளோட உறவுகளுக்காக. அதே நேரத்தில் இன்றைக்கு ரொம்ப பிஸின்னு சொல்லுவாங்க, சாத்தான் பயன்படுத்துற ஒரு ஆயுதம் பிஸி என்ற வார்த்தை. அப்ப இவ்வளவு பிஸியா இருக்கிற இந்த நேரத்தை எங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய பேரப்பிள்ளைலாம் ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க. அந்த பிஸியான வேளையில இப்படியாக எல்லா உறவுகளையும் ஒன்றிணைச்சு
இந்த ஒரு வழிபாட்டை நடத்திய நான் உண்மையாக எலிசபெத் சகோதரிக்கு ரொம்ப நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். உறவுகள் முக்கியம். அதாவது இன்றைக்கு உறவுகள், பந்தம், பாசம், உறவுகள் என்று ரொம்பவே குறுகி கொண்டு போகிற இந்த காலத்துல உறவுகளை நினைச்ச உங்கள் யாவருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். தொடர்ந்துமாக உறவுகள் நினைத்திருக்க வேண்டும். இந்த இவருடைய ஆன்மீக பணிகள், சமூக பணிகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல இதை தொடர்ந்து வருகின்ற எங்களுடைய பிள்ளைகள் இந்த பணியை இவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர வேண்டும் என்றதுதான் இந்த வழிபாட்டினுடைய இன்னொரு வழிபாட்டு நாங்கள் கலந்து கொண்டோம். அவருடைய வாழ்வுக்காக நன்றி கூறினோம். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை எங்களை வாழ்வாக்கி கொண்டு நாங்களும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி மற்றவர்களுக்காக பணிபுரிய எங்களுடைய சமுதாய பணிகள், ஆசிரியர் மனித தொழில்கள் எல்லாவற்றிலும் கூட தூய ஆவியானவருடைய வழிநடத்துவதோடு நாங்கள் வழிநடத்தி எங்களுடைய பணிகளை தொடர இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவார். நன்றி. I find myself privileged and thankful to God to witness today on behalf of the late members of the Moses family. First of all, I would like to say some words about my grandfather, late Mr. V.S. Moses. Being my grandfather, who had sacrificed himself in nurturing his wonderful and lovable family. He, being a teacher by profession, had been a pillar to his family and had steadfast himself to bring up the family to this level. I vaguely remember him and was not privileged enough to be with him for many years, since he passed away quite after my birth. Secondly, I would like to say a little word or small things about my grandmother, a very loving mother to everyone, very careful in all her doings, very pious and dedicated herself to prayer and prayer time. I do remember her and had the privilege to associate with her. I hope, and Mohan and family also will witness, we used to steal the banana under her bed. So we had been so mischievous and we had been so playful, and she never told a word against us. She used to entertain all the visitors, as my auntie told earlier, and she had been, I would like to say another small thing about her. She had a small annex where she called as outhouse that was kept for all the people who used to come to accompany themselves without any fear at any time. Thirdly, I would like to say a few words about my uncle, late Mr. Jesudian. He had been a teacher, a principal, a guide, a scout, commissioner, and being the eldest of the family, had guided his siblings to a great extent, but unfortunately he had to leave all of us early. But I was unfortunate to be with him since I was not born. But my father-in-law is one of his students. He used to relate a lot of things about him very often. The good things and the strict discipline that he had been maintaining. So I had gathered a lot from my father-in-law about my uncle. Next, I would like to say a few words about our auntie, Agnes Shanmugavel. She is the beloved mother of Antoinette, Chandrakumar, Niranjan Kumar and mother. She was unfortunate to be with them since the birth of mother. I am pretty sure that she had produced her children to be on the correct path, and Antoinette being the typical replicate of her mother, with caring, helping and generous mindset. Her husband, Mr. Shanmugavel, who had been living in the estates and mostly, I remember, had been living at Avisala. We used to go on our vacation
and this estate bungalow didn't have electricity. So there were lamps, and once I can remember, I was not quite sure what a mantle in a lamp was. I wanted to do an experiment. After the lamp was kept aside, I went and poked my finger inside that, and the mantle broke. Then I realized this lamp is being lit only with this mantle and how it works. We had very good experiences and memories at his place when we used to go there. Next is my father, Jacob Moses. He was a dearly beloved father who had a good balance in his life and his family. He was loved by all the family members, and he was having a very true care towards all of his siblings and his parents. He made all of them steadfast and made the family to who they are now. His love, care, affectionate, generosity, and all what he has done to the family is immaculate. We really miss you, Dada, Mama, and Beriyappa. I remember some of my cousins used to call him Apple Dada. This name came because whenever he comes, he used to bring a few apples and give it to my cousins. So that name is still remembered. Next, I call a few words about my other uncle, Mr. Rajendran, late Mr. Rajendran Moses. He was a family member who had the patience. He was a jovial man. He was very carefree. He never bothered about anything. He was very carefree. And I do remember him. He was living with us at Morelia for some time when he was working at the JBB with my father. He is a good cook, and almost in every occasion of the family, he will be the chief cook. And his food were very delicious, and we had been very pleased to have those meals what he had prepared. Next is a very close person to this church. He is none other than late Reverend Victor Moses, a priest, a very calm, with always a smiling face. He welcomes always with a smiley face, welcoming everyone, bridging the family together as one. He served at many difficult parishes. I used to remember him telling he used to go to Deltota, Delta, Heberhatter, all those parishes he had been handling for a very long time. He had been dedicated, like he had been dedicated to serve God. He had been very dedicated to the family, his wife and children, and he had some wonderful qualities, which is a blessing God had given to him. I do remember our visits, as once told, at Wariyagala, and they were very unforgettable memories that we carry even today. His humbleness was another thing which I saw, and I was one of the last person to visit him in hospital before his death. And I remember Elizabeth Auntie was there. He being a priest, he told Elizabeth Auntie to pray for him at the last moment. This shows his humbleness and how he had been living with the family. Next, I used to come to our Navaratnam uncle. He was a man who served with my father at JDB, and he was living with his wife and family at Sanqua Estate. And when we go there, he used to give a small green smile like this and welcome us. He was very nice to us. He had been a good member of the family, and he was very sick at the latter part of his life, and we thank him for his life too. Next, I would like to say a few words about our Kartigora. He is our late John Moses. He is the giant of the family. He stood high, fat, tall,
and fondly known as Kati John. Right? As he worked for the forest department, his name carried him a very long way. He was a man who took nothing serious and was a jovial person. And he had a very nice song. He always used to say, Gangai Kari Thotam, Kanni Pengal Kootam. Right? He sings it very often. We had the privilege to stay with him and we enjoyed having laughed together, though he was our uncle. I remember his children used to call him John Dada, right? And we really miss him too. Next is our late Mrs. Stella Moses. We dearly call her as Chutti Aunty. She was a calm person like her husband David. She lived most of her life at Kalugal Estate and dedicated to the husband and the son. Later, they were shifted to St. Leonard's Estate, Ragala, and she had been mostly confined to the estate. And since both of them lived with her, and she never wanted to come out of leaving them alone. Last but not least, I would like to thank the life of late Mrs. Margaret Emmanuel, dearly called as Margie by all of us. She would have won an election in this area if she would have contested. Since she was known by many, worked at Kondagala division. She had sacrificed her life because of her husband and son Niroshan and travelled daily from Sheen Estate, Pundaloya to Kondagala division, Labukerri for her work. That was a sheer dedication that she had made towards the family, and as my auntie earlier told, she was a person who cared for the whole family and never said no to anyone, and she had been always with the whole family and kept the family together. Last but not least, I would like to thank our Janaki Aunty family and the children and their children who had been so grateful and generous in organizing this grateful Thanksgiving. And though we were neighbors, they were almost our family members. We always shared with them, they shared with us. So we thank and we wish you all the best, and also I would like to thank the priest, the parish priest, the priests and the choir and the congregation for coming here today. And I'm sorry that my parent, my mother and my sister could not make it today, since sister was having an exam at the university and my mother is not well these days. Thank you very much. Thank you, Jessica, and thank you for saying a few words in English for benefit of my kids, so they understand what this is all about. Thank you very much. There's one song I really loved when I was sleeping, which I always heard. So I'll just say a few words of that. I'll just say, Ennil Adanga Sotiram Deva Enrendum Nan Padule. And he said in make I hope I got the words right, but it still stays with me. So, Roman and ஸோ இங்கே வந்து இருக்க எல்லாருக்கும் கர்த்தரின் கிருபையால் எனக்கு ஒரு அகர்சாமி குடும்பத்தின் வணக்கம். இன்றைய நான் எமது குடும்பத்தின் சார்பாக மோசஸ் குடும்பத்திற்கும் தேசபாலன் குடும்பத்திற்கும் கர்த்தரின் சன்னிதானத்தில் நன்றி செலுத்தும் ஒரு நன்னாள். எமது குடும்பம் மோசஸ் குடும்பத்திற்கும் தேசபாலன் குடும்பத்திற்கும் மிகவும் கடமைப்பட்டுள்ளது. எங்களது வளர்ச்சிக்கும் வாழ்க்கை ஊக்குவிப்புக்கும் தளராத மனத்துடன் எங்களது இன்னொரு காலங்களில் முயற்சியுடன் வாழ்வதற்கும் அவர்கள் பெரும் ஊட்டமும் உற்சாகமும் கொடுத்துள்ளனர். இந்த இரண்டு குடும்பத்தின் அங்கத்தவர்களையும் நாம் இங்கு நீண்ட காலத்திற்கு பிறகு கர்த்தரின் இல்லத்தில் சந்திப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனாலும் பெரும்பான்மையோர்
இன்று எங்களுடன் இந்த சன்னிதானத்தில் இல்லை. ஆனாலும் அவர்கள் ஆத்மாவாக ஃபாதர் கூறியது போல் எங்களுடன் இருப்பதாக நாம் நினைக்கின்றோம். மோசஸ் குடும்பத்தில் நாம் இன்று நான் செல்ல பெயரால் கூறப் போகிறேன். அடுத்த வீட்டு தாத்தா, அடுத்த வீட்டு அம்மாயி, பெரிய அண்ணன், பாபா அம்மா, ஜோன் அண்ணன், விக்கி அண்ணன், ராஜன் அண்ணன், ஜேக்கப் அண்ணன், மாங்கி அக்கா, சமூகவேல் அங்கிள், சுட்டி அக்கா ஆகியோரை நினைவு கூறி அவர்கள் செய்த நன்றிக்கு இரு கைகளும் கரங்கொழி கூப்பி அவர்கள் ஆத்மாவை ஆசீர்வதிக்கிறோம். தேசுபாதம் குடும்பத்தில் மிஸ்ஸஸ் தேசுபாதம், நான் செல்லமாலைக்கும் இங்கிலீஷ் டீச்சர், மிஸ்டர் தேசுபாதம், பெரிய அக்கா ரமீலா அக்கா அவர்களுக்கும் உங்கள் நன்றியை தெரிவித்து எமது ஆசைகளையும் அவர்களது ஆத்மாவும் சார்ந்திட ஆண்மையுடன் பிரார்த்திக்கிறோம். இறுதியாக இந்த தருணத்தை எனக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ஏற்று அமைத்து கொடுத்த இந்த கர்த்தருக்கு நன்றி கூறி எல்லாம் வல்ல கர்த்தரின் வாழ்த்துடனும் அவரின் ஆசீர்வாதத்துடனும் நீங்கள் அனைவரும் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பூஜை நடத்திய பாதிரிமார்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள். எனது பேர் சைலஸ் நிரோஷன் தேவதாசன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும் பொழுது அநேகருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி மிகவும் ஆவலோடு கூட எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் திருச்சபைக்கு வருவதற்கு, புசலாவ திருத்துவ திருச்சபைக்கு. ஆனால் சில முக்கியமான காரியங்கள்னால இன்றைக்கி வர முடியாமல் போனது. அதே போல் மோசஸ் குடும்பத்தின் அழைப்புதல் நிமித்தம் மிகவும் ஆசையோடு கூட இருந்தேன் இன்னைக்கு கலந்து கொள்வதற்கு இந்த ஒன்று கூடுதல் ஆராதனைக்கு. ஆனாலும் சில தடைகள் நிமித்தம் வர முடியலை. ஆனாலும் நான் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொல்லி நான் பொருத்தனை பண்ணினேன். அது இந்த வீடியோ மூலமாக நான் அனுப்புகின்றேன். என்னுடைய பிறப்பின் சபை தான் புசலாவ ஹோலி ட்ரினிட்டி சர்ச். என்னுடைய குழந்தை ஞானஸ்நானத்திலிருந்து வாலிப பிராயம் மட்டும் வளர்ந்த இடம் என்னுடைய ஹோலி ட்ரினிட்டி சர்ச். அதற்கு பின்பதாக இடமாற்றத்தின் போது வேறு சபைகளோடு கூட நான் இணைந்து கொண்டேன். இந்த வேளையில் கூட நான் விசேஷமாக மோசஸ் குடும்பம்னு சொல்லும் பொழுது 80ஆம் நூற்றாண்டு 70க்கு பின்பு 80ஆம் நூற்றாண்டில் 1980க்கு பின்பதாக என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு தாக்கம், இன்னும் மறக்க முடியாத ஒரு காரியம்தான் மோசஸ் பார்ட்டி. அதை குறித்து நான் மகன் என்றோடு கூட நான் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒரு கேம்புக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல நான் என்றோடு கூட பகிர்ந்து கொண்டேன். போதகர் எங்களுடைய அருத்திரு தந்தை கர்த்தருடைய மகிமைக்குள் சென்ற விக்டர் மோசஸின் மகனாக என்றோடு கூட இந்த காரியத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். மோசஸ் பார்ட்டி என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு காரியம். ஏன்னா அவங்களுடைய ஊழியம், அதாவது அவங்களோடு கூட இந்த சிறு வயதில் நான் வளர்ந்த காரியங்கள் இன்னும் என் வாழ்க்கையில் ஞாபகம் இருக்கின்றது. அவங்க அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்த காரியங்கள், ஜெபங்கள் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ எனக்கு முன்பதாக தெரிகிற மாதிரி இருக்கின்றது. அதை குறித்ததான் அனுபவம் சபையில் இருக்கிற அநேகருக்கு இருக்கும். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த 80 நூற்றாண்டு காலங்களில் 80ஆம் நூற்றாண்டு காலங்களில் எனக்கு ஞாபகம் இருக்குது. 1980க்கு பின்பதாக பெந்தகோஸ்து எழுப்புதல்கள் அதிகமாக இலங்கை தேசத்தில் ஊடுருவி கொண்டிருந்துச்சு. அந்த காலத்தில் நாங்கள் உண்மையில் நாங்கள் ஒரு சம்பிரதாய சபையாக இருந்தாலும் கூட முதலாவது தடவையாக நான் இந்த பெந்தகோஸ்து காரியத்தை கண்டது மோசஸ் பார்ட்டியோட வாழ்க்கையில். அந்நிய பாஷை பேசுவ காரியங்கள், தீர்க்க தரிசனம் முடிக்கின்ற காரியங்கள், அவங்களுடைய ஜெப காரியங்கள், அதிகமான ஜெபம். மோசஸ் பார்ட்டி வீட்டுன்னு சொன்னால் ஜெபம் தான் நிறைஞ்சிருந்துச்சு. அன்றைக்கி நாங்கள் சின்ன பிள்ளையா போய் உட்காந்து முழங்கால் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவங்க அந்த பாயில் உட்காந்து நிறைய பேர் வருவாங்க. ஜெபந்தான். அநேகருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை சொல்லுவாங்க. அதே போல் ஜெப வழியில் அந்நிய பாஷைகள் அநேகருடைய வாழ்க்கைக்குள் கடந்து சென்றதை நான் பார்த்து அனுபவிச்சிருக்கின்றோம். அந்த மோசஸ் பார்ட்டி இந்த புசலா பிரதேசத்தில் இந்த பெந்தகோஸ்து காலங்களில் ஏற்பட்ட ஒரு எழுப்புதலுக்கான ஒரு முக்கியமான ஒரு நபராக இருந்தார்.
சில பேர் இன்னைக்கு மறந்துருப்பாங்க உங்களை குறித்து. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் எங்களை சூழ்ந்திருக்கிற இந்த பெந்தகோஸ்ட் இல்லாட்டி நாங்கள் சொல்கிற எழுப்புதல்களை குறித்து பார்க்கும் பொழுது ஆரம்ப கர்த்தாக்கள் அநேகர் நாங்களாம் மறந்துட்டோம். ஆனால் இவங்க ஒரு முக்கியமானவர்கள். அந்த குடும்பத்தில் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர் இருந்தாங்க. பேர்கள் சொல்ல போனால் நிறைய பேர் அங்கேருந்து வீட்டில் வந்து எல்லாம் அன்பானவர்கள், மிகவும் அன்பானவர்கள். மறக்க முடியாத ஒரு குடும்பம். பண்டாரநாயக்க பிளேஸில் புசலாவில் ஜெபம்னு சொல்கிறனால நாங்களாம் ஓடுவோம். அந்த காலத்தில் அப்போ ஒரு வாஞ்சி ஆண்டவர் எங்களுக்கு வச்சுருந்தார். அதனால் விசேஷமாக கர்த்தருடைய மகிமைக்குள் நித்திரை அடைந்த மோசஸ் பாட்டிக்கும், அதே போல் அந்த குடும்பத்தில் அநேகர் கர்த்தருக்குள் மறித்திருக்கிறார்கள், மகிமைக்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். அதே போல் இப்பொழுது ஆண்டோட பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். இப்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த அந்த குடும்பத்துக்கு நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் நன்றி செலுத்துகின்றேன். மோசஸ் பாட்டி என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இன்னும் என் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த காரியங்கள் அநேகம் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. அவர்கள் ஒரு பொழுதும் மறக்க முடியாத ஒரு சரிதை, ஆண்டவருடைய ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரி. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக எல்லாருக்காகவும் நன்றி. ஆண்டவராக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் எனக்கு பேச நம்பினா வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பொறுமையோடு இந்த அழைப்புகளை ஏற்று வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குமாக நன்றி கூறுகிறேன். விசேஷமாக என் இறைமகன் இயேசுவுக்காக இந்த ஆலய ஒழுங்குகளை செய்து இந்த அழகாக செய்து முடிக்க கொடுத்த இயேசுவுக்காக நான் முதற்கான என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த இயேசுவானவர் தான் இந்த ஜெப வேளையை இந்த சிறப்பாக நடைபெற செய்ய எல்லா தடைகளின் மத்தியிலும் எங்களுக்கு அதிகமாக உதவி செய்தவர் இயேசு என்பதை நான் கூறுவேன். சத்துருவானவர் இடைக்கிடையே வந்து வஞ்சிக்கிற பொழுது இயேசுவானவர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த இறைமகன் இயேசுக்கு முதற்கான என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இந்த சபை போதகர் மைக்கேலுக்காக, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு சேவைக்காகவும் அவருக்கு நான் 3 மாதங்களுக்கு முன்பே இந்த நாளை நான் குறித்து வைத்திருந்தேன். ஃபாதர், இந்த நாளை நீங்கள் வேறு எதற்கும் பயன்படுத்தாதீர்கள், இது எங்கள் குடும்ப ஜெபத்திற்காக இந்த நாளை ஒதுக்கி வைத்திருங்கள் என்று அவருக்கு 3 மாதத்துக்கு முன்பே நான் அவருக்கு கூறியிருந்தேன். அவர் அதற்கு அனுமதித்தார். அதன்படி இந்த நாளை எந்த தடையிலும் இந்த ஆராதனையை அழகாக செய்து அவர் முடித்தார். அதற்காக அவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் சகோதரர் உதவியாக வந்திருக்கிற அந்த சகோதரனையும் நன்றியாக நான் அறிவிக்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல ஃபாதர் ஜோன்ராஜ் அவருக்கும் இந்த ஆலயத்துக்கு வந்து ஆரம்பித்து கொடுத்தது நன்றிக்காக நான் உங்களுக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல விசேஷமாக இந்த ஆலயம் அலங்காரமாகவும் மகிமையாகவும் அடைய செய்த பாடகர் குழுவினருக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர்களுக்கு இடையிடையே நான் அவர்களுக்கு கரைச்சல் கொடுத்து இந்த பாட்டை நன்றாக செய்து முடியுங்கள், ஆண்டவருக்கு மகிமை அடையாக இந்த பாடல் மூலமாகத்தான் இந்த ஆராதனை அழகாகவும் மகிமையாக இருக்கும் என்று அவர்களுக்கு அடிக்கடி அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து சிறப்பாக நடத்தி முடித்த பாடகர் குழுக்காகவும் விசேஷமாக ரெஜிக்காகவும் ஜெபக்கணிக்காகவும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எனக்கு கூறினார்கள், எங்களுக்கு எந்த தடையும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு குழப்பப்படுத்தினாலும் நாங்கள் அதை பொறுத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். அதுக்காக நான் மீண்டுமாக நன்றி கூறுகிறேன். இந்த சபையில் வந்திருக்கிற ஒவ்வொரு சபை மூப்பர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி கூறுகிறேன். அதே போல எங்கள் அழைப்பை ஏற்று வந்த உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் நான் நன்றி கூறுகிறேன். அனைவரும் இயேசு பாதத்தில் நான் வைத்து இந்த சுருக்கமான நன்றிகள். விசேஷமாக நான் இந்த நேரத்தில் நன்றி கூற வேண்டும். இயேசுவானவர் வாழ்ந்த போது 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கினார். ஆனாலும் அவர் அந்நியன் தான் வந்து ஒருத்தர் மாத்திரம் வந்து அவருக்கு நன்றி கூறினார். அதே போல எங்களோடு குடும்பத்தில் ஐக்கியமுற்ற அழகசாமி குடும்பத்துக்கும், மோகன் குடும்பத்துக்கும், வளர்மதி குடும்பத்துக்கும், கலைமதி குடும்பத்துக்கும் மிகவும் நன்றியை நான் கூறுகிறேன். இதை சிறப்பாக அமைக்க வேண்டும் என்று ஊக்குவித்த அவர்களுக்கு விசேஷமாக எனது நன்றியை ஆண்டவருக்கு முன்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி.